ஆஸ்துமாவின் அறிகுறிகள் என்ன தெரியுமா? அதனை முழுமையாக குணமாக்க முடியுமா? ஆஸ்துமா என்பது ஒரு ஆபத்தான நோய் என்று கூறப்படும் நிலையில, இந்த நோயால பாதிக்கப்படுகிறவர்கள் உடனடியாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நுரையீரலில இருந்து இரத்த ஓட்டத்திற்கு தேவையான ஆக்சிஜனை வழங்கும் சுற்றுப்பாதையில தசைகள் இறுக்கமடையும் போது ஆஸ்துமா அறிகுறிகள் உண்டாகிறது. மேலும் சுற்றுப்பாதைகளை சளி அடைத்து காற்று உள் செல்லும் அளவை குறைக்கும் போதும் ஆஸ்துமா என்று கூறப்படுகிறது. ஆஸ்துமாவின் அறிகுறிகளை எளிதில் நாம் அறிந்து கொள்ளலாம். குறிப்பாக இரவில் இருமல் வந்தாலோ அல்லது உடற்பயிற்சியின் போது மார்பில் இறுக்கம் ஏற்பட்டாலோ ஆஸ்துமா அறிகுறியாக இருக்கலாம். மேலும் மூச்சு திணறல், பேசுவதில் சிரமம், கவலை அல்லது அச்சம், சோர்வு, லேசான நெஞ்சுவலி, விரைவான சுவாசம், அடிக்கடி தொற்று மற்றும் தூங்குவதில் சிரமம் இருந்தால் ஆஸ்துமா நோய் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொண்டு உடனடியாக மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆஸ்துமா ஒருமுறை வந்துவிட்டால் அதை சரி செய்ய முடியாது என்று கூறப்பட்டாலும் அதை கட்டுப்படுத்தி வைக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர்.